நீட் வினாத்தாளை விற்பனை செய்த அமித் ஆனந்த் என்பவர் பீகாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. நீட் வினாத்தாளை விற்பனை செய்த அமித் ஆனந்த் என்பவர் பீகாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். நீட் வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது அமித் ஆனந்த் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி நீட் தேர்விற்கு ஒரு நாளுக்கு முன்னதாக வினாத்தாள் 32 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டதாக அமித் ஆனந்த் தற்பொழுது பீகார் காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். பீகார் தலைநகர் பாட்னாவில் கைது செய்யப்பட்ட அவர்தான் இந்த தகவலை போலீசிடம் தெரிவித்திருக்கிறார். அதாவது மே 5ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற்ற நிலையில் 4ஆம் தேதி மாணவர்களுக்கு வினாத்தாள் விற்பனை செய்யப்பட்டதாகவும் 30 முதல் 32 லட்சம் ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு அந்த வினாத்தாளை அவர்களுக்கு விற்றதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அமித் ஆனந்திடம் வினாத்தாளை வாங்கி தேர்வு எழுதியவர்களை காவல்துறை தற்பொழுது தேடி வரக்கூடிய சூழலில் அமித் ஆனந்துக்கு நீட் வினாத்தாள் கிடைத்தது எப்படி கிடைத்தது எனவும் போலீசார் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார்கள். எத்தனை பேருக்கு எந்தெந்த மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அமித் ஆனந்திடம் நீட் தேர்வு அந்த வினாத்தாளை பெற்றனர், அவர்களுக்கு எத்தனை பேருக்கு அவர் விற்றார் என்பது தொடர்பாகவும் காவல்துறையினர் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார்கள். நீட் வினாத்தாள் என்பது ஏற்கனவே கசிந்ததாக ஒரு அதிர்ச்சி குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்பொழுது அது 32 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கிறது என்ற ஒப்புதல் வாக்கு மூலம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.